மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் வரிகளுக்கேற்ப பெண்மை என்பது சக்தியின் வடிவம். மகளிர் தினம் என்பது உலகம் முழுவதும் பெண்களின் சாதனைகள், தியாகம், துணிவு மற்றும் சமத்துவ போராட்டங்களை நினைவுகூரும் சிறப்பு நாள் ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 அன்று இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மகளிர் தினத்தின் வரலாறு 1900களின் தொடக்கத்தில் பெண்கள் வேலை நேரம், சம்பளம் மற்றும் வாக்குரிமை போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடினர். 1910ஆம் ஆண்டு ஜெர்மன் சமூக செயற்பாட்டாளர் கிளாரா ஜெட்கின் மகளிர் தினத்தை கொண்டாடும் யோசனையை முன்வைத்தார். அதன் பின்னர் பல நாடுகள் இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக கொண்டாடத் தொடங்கின. இன்று பெண்களின் சமத்துவம் மற்றும் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நாளாக இது விளங்குகிறது. சமூகத்தில் பெண்களின் பங்கு பெண்கள் குடும்பத்தின் இதயம் மட்டுமல்ல, அவர்கள் சமூகத்தின் முதுகெலும்பும் ஆவர். தாயாக அன்பை வழங்குபவர், ஆசிரியராக அறிவை பரப்புபவர், மருத்துவராக உயிர்களை காப்பவர், தலைவராக நாட்டை வழிநடத்துபவர். இந்தியாவில் இந்திரா காந்தி, கல்பனா சாவ்லா, மேரி கோம் போன்ற பெண்கள் உலகம் முழுவதும் புகழ்பெற்றுள்ளனர். இவர்களின் சாதனைகள் பெண்களின் திறனை உலகிற்கு உணர்த்துகின்றன. இன்றைய அவசியம் இன்றும் பல இடங்களில் பெண்கள் சமத்துவமின்மை, கல்வியின்மை, வேலைவாய்ப்பு குறைவு போன்ற சவால்களை எதிர்கொள்கிறார்கள். மகளிர் தினம் பெண்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து அனைவரும் சிந்திக்க வேண்டிய நாளாகும். பெண் கல்வி நாட்டின் முன்னேற்றம் என்பது உண்மையான கோட்பாடு. ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு குடும்பம் கல்வி கற்கிறது, ஒரு சமூகம் முன்னேறுகிறது. மகளிர் தினம் என்பது வெறும் கொண்டாட்ட நாள் அல்ல, அது பெண்களை மதிக்கவும், அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும், சமத்துவமான உலகை உருவாக்கவும் நம்மை நினைவூட்டும் நாள். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீராது என்ற பாரதியின் வாக்கு கேட்ப பெண்களின் முழு சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் உறுதி செய்ய சபதமேற்போம். பெண்கள் வலுவாக இருந்தால் நாடும் வலுவாக இருக்கும். அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.